ஒருத்தரை வாழ்த்தும் போது அவர் நம்பிக்கையில் இல்லாதவரை நாம் வாழ்த்தி விட்டால் அந்த நம்பிக்கை இல்லாமை என்ற அந்த தீச்சல் அதில் நானும் பங்கெடுக்கிறேன் என்று அதில் சொல்லப்படுகிறது. அப்போ இது போன்ற தீச்செயலை கடவுளுக்கு எதிராக செய்ய தயாராக இருக்கும் ஒருவர் எப்படி நான் கடமையை ஒழுங்காக செய்த அடிமை என்று சொல்ல முடியும்? நீங்கள் செவ்வன முறையாக கடமையை செய்திருந்தால் கூட அவர் என்ன செய்ய சொல்கிறார்னா, நானும் பயனற்ற அடிமை, என் கடமையை தான் செய்தேன் என்று சொல்கிறார். அப்போ நான் ஒழுங்காகவே பணி செய்யலை, கடவுளுக்கு எதிராக பணி செஞ்சுட்டு போகிறேன். அப்போ என்னோட நிலைமை என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். அதான் நாம் மன வருத்தப்பட வேண்டும். மூன்றாவது ஒரு அடிமை இருக்கிறது. அது என்னன்னா, எதிரி வயலுக்கு போகும் அடிமை. எதிரி வயலுக்கு போயிடுறாங்க, எங்கே வேலை செஞ்சு உதவி கொடுக்க, அதாவது எதிரியுடைய மந்தையை மேய்க்க போகிறார்கள். இவர்கள்லாம் யார்? மற்ற நம்பிக்கை உடையவர்கள். அதுபோல் இப்போ நான்காவது என்னன்னா, அந்த எதிரியாகவே இருப்பவர்கள், அதாவது எஜமானனே கொலை செய்ய பார்க்கிறான் ஒரு அடிமை, அவனை தத்தெடுப்பாரா? அது மாதிரி இருக்கிறது அல்லவா? அதனால் இந்த இடம் உங்களுக்கு நீதி புரியும் என்று நினைக்கிறேன். என்னதான் அருட்பணியாளராக இருந்து உயிரையுமே கொடுத்தால் கூட, கிரகம் ஸ்டேன்ஸ்னு ஒருத்தர் இருந்தார் அல்லவா, அவங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆஸ்திரேலியா பாதிரியார் என்று செல்லமாக அவர்களை அழைப்பார். அவர் குடும்பத்தோடு காரில் போட்டு கொளுத்தி விட்டாங்க. அது மனைவி தவிர மற்ற 2 பிள்ளைங்களை சேர்த்து வச்சு கொளுத்தி விடுறாங்க. அவர் வேத சாட்சி என்று அநேக கத்தோலிக்கர் சொல்வார்கள். நம்முடைய பழைய தஞ்சை ஆயர்கள் கூட வேளாங்கண்ணியில் அந்த மறைவுரை கொடுத்தது பின் அவரிடம் கேட்டபொழுது, அப்படியா சொன்னேன், நான் சொல்லியிருக்க மாட்டேனே என்று சொன்னார்கள். அதுபோன்று பலர் தன்னை அறியாமலேயே அவரை வேத சாட்சி என்று உதாரணமாக காட்டுகிறார்கள். ஆனால் அவர் எதற்கு வந்தார் அங்கேன்னா, யாரும் கத்தோலிக்க கோயிலில் திருச்சபையில் சேர்ந்துறாங்கப்பா, யாரும் நற்கருணை நம்புறாங்கப்பா, யாரும் கடவுள் குடும்பத்தில் சேர்ந்துறாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக உயிரை விட்டார். கடவுளுக்கு எதிராக செயல்படுறதுக்காக உயிரை விட்டார். அவருக்கு எப்படி கடவுள் இந்த உரிமையை கொடுப்பார்? அதுபோன்று தான் நாம் தியாகம் செய்ததெல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த தியாகம் செய்துவிட்டு யாருக்கு உழைக்கிறோம் அதை பார்க்க வேண்டும். அந்த பிரேசலாட் சொல்றவங்க எல்லாருமே எதிரிக்காக உழைக்கிறவர்கள். எதிரிக்கு உழைப்பதில் தவறில்லை என்று சொல்பவர்கள். என்ன கெட்ட வார்த்தையாது அப்படின்னு கேட்குறாங்க ஒரு சில பேர். அப்போ அது கெட்ட வார்த்தையான்னு கேட்குறாங்க. அதனால தான் அடிப்படைக்கு போகிறோம். கெட்ட வார்த்தையான்னு கேட்ட ஒரு பொதுநிலையினர் அல்ல, புரிஞ்சுங்க, ஒரு ஃபாதர். அப்போ கெட்ட வார்த்தை சொன்னால் தான் நரகத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்க ஃபாதராக கூட இருக்கிறார்கள் என்றால் இந்த அடிப்படை புரியாதவர்களாக இருக்கிறார்கள். அதனால் நாம் அடிப்படை புரிதலுக்கு போக வேண்டும் என்றால் சிசிசி என்னதான் சொல்கிறது, சிசிசி 1 என்று பார்ப்போம். அதை பார்த்தா தான் உங்களுக்கு காலையில் பார்த்த 16:8 யோவான் 16:8 புரியும். அதனால் நான் இப்பொழுது சிசிசி வாசிக்கிறேன். மீதியை புரிய வச்சு விட்டேன். அதனால் இதில் பார்த்துட்டு போனால் போதும். பாருங்கள், God infinitely perfect and blessed in himself in a plan of sheer goodness freely created man to make him share in his own blessed life. பாருங்க, எதற்காக கடவுள் மனிதர்களை படைத்தார்? நான் சொன்னால் நீங்கள் உங்க ஏற்றுக்க முடியாது. நான் சிசிசிவில் சொல்கிறேன். அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, மற்ற கிறிஸ்தவ சபையெல்லாம் என்ன சொல்லுது, மற்ற மதங்கள்லாம் என்ன சொல்லுது, எல்லாம் ஒன்று சேர்ந்து சொல்கிறார்கள். மற்ற கிறிஸ்தவ சபைகள், நம்ம கத்தோலிக்க அருங்கொடை இயக்கம், இந்து மதம், இஸ்லாமிய மதம், மற்ற எல்லா மதமும் சேர்ந்து, இவரில் கடவுள் மறுப்பவருக்கு கூட சேர்ந்து என்ன செய்வார்கள் என்றால், தவறு செய்தால் தண்டனை. கடவுள் எதுக்கு இருக்கார்? தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்கு தான் கடவுள் இருக்கிறார் அப்படின்னு நினைப்பார்கள். அப்போ இது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை அது அல்ல. கடவுள் என்பவர் நம்மை தண்டிப்பவர் அல்ல. அதான் தண்டனை குறித்த அவர்களுடைய புரிதல் தவறானது என்று காலையில் வாசித்தோம் அல்லவா? அந்த தீர்ப்பு குறித்து, தீர்ப்புனா தண்டனை கொடுப்பது குறித்து தான். இப்போ கடவுள் தண்டனை கொடுப்பவர் அல்ல, மாறாக என்ன கொடுக்கிறார்? உறவு கொடுக்கிறார். என்றால் எதற்காக? அதுக்காக தான் அவர் நம்மளை படைத்து இருக்கிறார். See, he created man to make him share in his own blessed life. சரியா? ஏன் படைத்தார்? ஏனென்றால் அவருடைய சொந்த தெய்வீக வாழ்வில் ஒரு பங்கு, அதாவது partakers of divine
லைஃப், அதாவது பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் டிவைன் பீயிங் அப்படிங்கிற மாதிரி வரும் இங்கே திருவிவிலியத்தில். அதாவது அந்த அந்த டிவைன் நேச்சர், அதாவது 2009 சொல்லப்படுகிறது, ஃபிலியல் அடாப்ஷன் இன் மேக்கிங் அஸ் பார்ட்டேக்கர்ஸ் பை கிரேஸ் இன் த டிவைன் நேச்சர் can bestow true merit on us as a result of God's gratuitous justice. The gratuitous justice அப்படின்னா என்னன்னா, சாதாரண இங்கிலீஷில் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். given freely without expecting anything in return. கடவுள் தீர்ப்பு கொடுக்கும் பொழுது அதை காலையில் கூட சொன்னல, திராட்சை தோட்ட ஓமையாளரில் அந்த பணியாளர் ஓமையில் அந்த 900 ரூபா அப்படிங்கிறது இந்த கிரேட்டிச்சுவஸ் ஜஸ்டிஸ் அப்படின்னா இந்த இதை உறவை எப்படி கொடுக்குறாருன்னா, given freely without expecting anything in return. நம்மிடம் இருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அவர் ஃப்ரீயாக, இலவசம்னு சொல்ல முடியாது, அதாவது எந்த கண்டிஷனும் இல்லாமல் எந்த நிபந்தனையும் இல்லாமல் தருகிறார். அப்படி அப்போ ஃப்ரீலி கிரியேட்டட் மேன் டு மேக் him ஷேர் இன் his own blessed life. For this reason, at every time and in every place, God draws close to man. அப்போ ஏன் கடவுள் மனிதனை தேடுகிறார்? ஆக்சுவலாக மற்ற மதத்துலலாம் மனிதன் தான் கடவுளை தேடணும். யாரெல்லாம் அவரை தேடி வருகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அந்த கடவுள் உதவி செய்வார், அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில். அப்படி தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அப்படி தான் மற்ற கிறிஸ்தவ சபைகளும் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இயேசுவை நம்பிட்டா அவனுக்கு தண்டனை இல்லை. அதெல்லாம் போய் இயேசுவை நம்பிட்டா தண்டனை இல்லைங்கிறது உண்மை. ஆனால் அவங்க சொன்ன விதத்தில் கிடையாது. இயேசுன்னா அங்கே நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் நம்புறதுன்னா அது உடன்படிக்கை செய்தால், உடன்படிக்கை செய்தால் நாம் கடவுளின் பிள்ளையாக மாறிடுறோம், கடவுள் இனமாக மாறிடுறோம். கடவுள் இனத்தை யாரும் தண்டிக்க முடியாது. மனிதனை தான் மனிதன் தண்டிக்க முடியும், மனிதனை தான் யாருமே தண்டிக்க முடியும், கடவுளை தண்டிக்க முடியாது. அதனால் நமக்கு தண்டனை இல்லாமல் போகிறது. கிறிஸ்தாலஜியில் படிச்சிருப்பீங்க, ஆனால் இந்த விளக்கத்தை கொடுத்துருக்க மாட்டாங்க. இயேசு இல்லாமல் மீட்பு இல்லை என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் அந்த இயேசு என்றால் நற்கருணை ஆண்டவர். நற்கருணை ஆண்டவர் நம்புறவங்களுக்கு நிச்சயமாக மீட்பு இருக்கிறது என்றால் இதுதான் அந்த நற்கருணைன்னா, நற்கருணை மூலமாக கேட்கிறோம், கேட்பவர்களுக்கு கிடைக்கும் என்பதால் அது கிடைத்து விட்டால் தண்டனை கிடையாது.